நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போறேன்றதுல இன்னைக்கு நாள் 37. இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு போகணுன்ற காரணத்தினால ஷார்ப்பா 8 மணி போலலாம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சதும் போய் பல்ல நல்லா தேய்ச்சிட்டு மண்டைக்கு ஒரு குளியலை போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அப்படியே போற வழியில காலை உணவெல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு வந்துட்டேன். ஒரு 1:30 மணி போல மதிய உணவுக்கு வயிற்றுல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி மதிய உணவு வாங்கிட்டு வருவோன்னு நானும் நம்ம போலியான கடின நண்பரும் கடைக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு ஊரு கதை உலகத்து கதைலாம் பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இன்னைக்கு ஊருக்கு வேற கிளம்பணும். அதனால சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல ரேப்பிடோ போட்டு எக்மோருக்கு வந்துட்டேன். அவசர அவசரமா டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளார போனா ட்ரெயினை காணோம். எங்கடா பல்லாவரம் எக்ஸ்பிரஸ்ன்னு கேட்டா தம்பி ட்ரெயின் இன்னைக்கு லேட்டுப்பா சொல்றானுங்க. அப்படி இப்படின்னு ஒரு 3:40 போல ட்ரெயின் வந்துச்சு. அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏறி இடத்த போட்டு உக்காந்துட்டான். அப்படியே ஒரு 3 மணி நேரத்தில் நம்மளை கொண்டாந்து விருதாச்சலத்தில் விட்டானுங்க. ஒருத்தனை 6:30 வந்து கூப்பிட்டு போடானா 7:30 வந்துட்டு கொடுக்குற போச பாருங்க. அப்படியே ஒரு காஃபியை போட்டுட்டு அவன் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதை அப்படியே கேட்டுட்டு ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டேன். ஊரில் இன்றைக்கி ஏதோ கோவில் ஃபங்க்ஷன் போல் அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேயே உண்டு சோறுலாம் போட்டாங்க. அதை நல்லா ஒரு பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம மாமா வெடியை கையில் வச்சுட்டு ஏதோ வித்த காமிச்சிட்டு இருந்தாரு. எப்படியும் கையில் உண்டை வாங்கிட்டு வர ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, தலைவர் மாசா வெடியை விட்டாரு. அப்படியே நானும் ஒரு 11 மணி போல் வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். கடினமாக இருங்க கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.